ராணி மேரி கல்லூரியை சார்ந்த மாணவி அபிது நிஷா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முதலமைச்சர் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கங்கள். மாநில உரிமைகளின் குரலை மேலோங்க செய்து சட்டமன்றம் தான் வலிமையானது என உறக்க முழங்கி மாநிலத்தில் சுய ஆட்சியை உறுதி செய்து மாணவர்களாகிய எங்கள் நலனில் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு தீர்வுகளை பெற்றுத்தந்து இங்கே வீற்றிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த சிரம் தாழ்ந்த நன்றிகள். நான் தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டம் எலவடை எனும் குக்கிராமத்திலிருந்து தற்போது தமிழக முதலமைச்சரால் மீட்டெடுக்கப்பட்ட ராணி மேரி கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டு வருகிறேன். ஒரு முறையாவது வானத்தில் பறந்துவிட மாட்டோமா என்கிறதான எனது ஏக்கத்தையும் கனவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேறினது. ஆம், கலை திருவிழாவில் பேச்சு போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து மலேசியா சுற்றுப்பயணத்திற்கு தேர்வாகியவர்களில் நானும் ஒரு மாணவி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ உங்கள் முன் புதுமை பெண்ணாக நான் அபிது மனிஷா. அரசு பள்ளியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ரூபாய் 1000 என்கிறதான திட்டம் எங்களுக்கு பல்வேறு வகையில் பயனை தருகிறது. இதனை வைத்துதான் நான் தற்போது ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு வழிகளிலும் தட்டச்சு வகுப்புகளை மேற்கொண்டிருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் என்னுடைய நோட்டு புத்தகங்களை வாங்கிக் கொள்ள வீட்டை எதிர்பார்க்காமல் நானே என்னுடைய படிப்பு தேவைகளை சந்தித்துக் கொள்கிறேன் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். இது மட்டுமல்லாமல் நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து சுருக்கெழுத்து இதழியல் போன்ற அடிப்படையான வகுப்புகளையும் இதன் மூலம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இது மட்டுமில்லாமல் பெற்றோர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் உதவியாகவும் இது இருக்கிறது என்பதில் பெருமிதம் அடைகிறேன். 2022 அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மேம்பாடு தொழில் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டுதலாக நான் முதல்வன் திட்டம், அரசு பள்ளியில் பயிலும் பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம், 2023 எனது அம்மா வாங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் உரிமை தொகை, 2024 தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களும் பல்வேறு எண்ணங்களுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உழைப்புதான் காரணமாக இருக்கிறது என்று நான் உறுதியேற்கிறேன். நான் மட்டுமல்ல, எனக்கு பின்வரும் சந்ததியரும் இங்கு இருக்கும் ஒவ்வொரு சக மாணவர்களும் இதில் பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறேன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்வட நேர்ந்தடினும், கட்டி இழுத்து கை கால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்தடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்ற பாரதியின் வரிகளை நினைவில் கொள்வோம். இறந்தாலும் இறப்பேனே தவிர எமது தாய்மொழியாகிய தமிழை மறக்க மாட்டேன் என்று முழங்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.